மில்கி மிஸ்ட் பன்னீர் தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. கடந்த ஓரிரு நாட்களாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுவது திமுக கூட்டணி கட்சிகளில் ஒன்றான தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் அளித்து வருகிற தொடர் பேட்டிகள் தான். அது கடலூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, சேலம் மாவட்டமாக இருந்தாலும் சரி, அண்மையில் அவர் நடத்திய செய்தியாளர் சந்திப்புகள் ஆளும் கூட்டணிக்குள் மீண்டும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. அதாவது ஒரு 3-4 மாதங்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் ஏற்படுத்திய அதிர்வலைகள் இப்போதுதான் ஒரு வழியாக ஓய்ந்திருக்கின்றன. ஆதவ் அர்ஜுனாவை 6 மாதம் சஸ்பெண்ட், அதற்கு பிறகு அவரே விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து நான் முழுமையாக விலகிக் கொள்கிறேன் என்று அவர் அறிவித்த நிலையில் அந்த சர்ச்சை இப்போது ஓய்ந்திருக்கிறது. இந்நிலையில் அடுத்த சர்ச்சை திமுக கூட்டணிக்குள் அடுத்த சர்ச்சை வேல்முருகன் வடிவில் வெடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வேல்முருகன் இன்று நேற்றல்ல, இந்த ஆட்சி அமைத்த ஆரம்ப கட்டங்களில் இருந்தே அவ்வப்போது தொடர்ந்து உரிமை குரல்கள் எழுப்பி வருபவர் தான் வேல்முருகன். அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, அது வெளியேவாக இருந்தாலும் சரி, அவர் தொடர்ந்து பேசி வருகிறார். அண்மையிலே நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட வேல்முருகன் எழுந்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் எனது பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் இதுவரை எந்த நற்பணிகளும் அவருடைய டிபார்ட்மெண்ட்டிலிருந்து செய்யப்படவில்லை என்று கூறினார். அப்போது உடனே அவைத்தலைவர் அப்பாவை குறுக்கிட்டு, இப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் ஒரு மூத்த உறுப்பினர், இப்படி 19 சொல்லக்கூடாது, நீங்கள் சொன்னதை நான் அவையிலிருந்து நீக்கிறேன், அவை குறிப்பிலிருந்து நான் நீக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு உடனடியாக வேல்முருகன், பேரவைத் தலைவர் அவர்களே, எதுவும் செய்யலைன்னு தானே சொல்ல முடியும் என்று மீண்டும் கேட்டார். இந்த அளவுக்கு ஒரு எதிர்க்கட்சியை போல கூட்டணிக்குள் இருந்து கொண்டே உரிமை குரல்களை அதிகமாக எழுப்பி வந்தவர் திருமாவளவனுக்கு அடுத்தது வேல்முருகன் தான். இப்படிப்பட்ட இந்த பின்னணியில் தான் இந்த செஞ்சல் புயல் காரணமாக அவருடைய பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி மிக அதிக அளவு பாதிப்புகளை சந்தித்தது. அந்த வகையில் தான் சட்டமன்றத்திலும் அந்த கேள்வியை வைத்தார். அந்த கிராமங்கள் பெயர்கள் எல்லாம் அவர் சொல்லி அங்கே கான்கிரீட் தடுப்புச் சுவர்கள் கட்ட வேண்டும் என்பதுதான் ஒரு கோரிக்கை. இந்த நிலையில் தான் அதுக்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அடுத்த பட்ஜெட்டில் முடிந்தால் பார்க்கலாம் என்று பதில் சொன்னதும் வேல்முருகனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகிவிட்டது. இப்படிப்பட்ட பின்னணியில் தான் செய்தியாளர் சந்திப்பு நடத்திய வேல்முருகன், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் எனது பன்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்குள் வெள்ள சேதம் பற்றி பார்வையிட ஆய்வு செய்ய அமைச்சர்கள் வருகிறார்கள், ஆனால் எனக்கே எந்த தகவலும் இல்லை. கூட்டணி கட்சி தேர்தலுக்கு முன்பு கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு இனிக்கின்றன, எங்களை கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறீங்க, எப்போ இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளரே இன்று நேரடியாக பேசுவார். ஆனால் வெற்றி பெற்று அமைச்சரானவுடன் அமைச்சர் வீட்டில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் எனக்கு ஃபோன் செய்து அமைச்சர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க, அமைச்சர் இதை பண்ண சொன்னாங்க என்று அமைச்சர் வீட்டில் வேலை செய்யும் ஊழியர்கள் தான் என்னோடு பேசுகிறார்களே தவிர எந்த அமைச்சரும் என்னோடு பேசுவதில்லை. இது என்ன வகையான நியாயம் என்றெல்லாம் பல்வேறு வருத்தங்களை கோபங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதிகாரிகள் சிலர் மிகுந்த ஊழல் செய்வதாகவும் அப்படிப்பட்ட அதிகாரிகள் பெயரை எழுதி குறிப்பிட்டு சட்டமன்றத்திலேயே நான் முதலமைச்சரிடம் கடிதம் கொடுத்துள்ளேன், ஆனாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இங்கே நடக்கிறது முதலமைச்சருக்கு தெரிந்து நடக்குதா தெரியாமல் நடக்குதா என்றெல்லாம் செய்தியாளர் சந்திப்பில் இவ்வளவு ஆவேசமாக பேசியிருக்கிறார் வேல்முருகன். அதுக்கு பிறகு வேல்முருகனுக்கு நெருக்கமான சென்னையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன இவ்வளோ கோவப்பட்டீங்க என்று கேட்டபோது செய்தியாளர் சந்திப்பில் சொன்னதை விட பல மடங்கு அதிர்ச்சி தரத்தக்க ஆவேசமான சில விஷயங்களை தனிப்பட்ட முறையிலும் வேல்முருகன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா அவர் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லாமல் விட்ட கோபங்கள் என்ன என்று அவரிடம் கேட்கும்போது, இந்த 10.5% வன்னியர்கள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி அப்பாயின்மெண்ட் கேட்டால் முதலமைச்சர் கொடுத்துட்றாரு. ஆனால் கடந்த இந்த 3.5 வருடங்களாக இது விஷயமாக, இந்த விவகாரமாக நான் வன்னியர் சங்க தலைவர்கள், பல்வேறு வன்னியர் சங்க புள்ளிகளை அழைத்து கொண்டு முதலமைச்சரிடம் இது சம்பந்தமாக பேச வேண்டும் என்று அப்பாயின்மெண்ட் கேட்டால் எனக்கு கிடைப்பதில்லை. நான் ஒரு வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ, பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து விலகி வந்து தனி கட்சி ஆரம்பித்து திமுகவை ஆதரித்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறேன். ஆனால் டாக்டர் ராமதாஸ் சிஎம் வந்து பார்த்து போறாரு,
கூட்டணி கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவரான நான் சிஎம்ஐ பார்க்க முடியவில்லை. அப்படி என்றால் வன்னியர் சமூக புள்ளிகள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு ஆதங்கம், கோபம் அவருக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, கூட்டணி பேசும்போது நீங்க ஒரு சீனியர் எம்எல்ஏ, அதனால உங்களுக்கு சட்டமன்றத்தில் துணை சபாநாயகர் பதவி அல்லது வன்னியர் வாரியம் அந்த தலைவர் பதவி, வன்னியர் சங்க வாரியம் இல்லையா அந்த தலைவர் பதவி, இது போன்ற பதவிகள் அளிப்பதாக தேர்தலுக்கு முன் கூட்டணி கட்சியுடனான பேச்சுவார்த்தையின் போது என்னிடம் உறுதியளித்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் அந்த உறுதிமொழிகள் எதையுமே திமுக பின்பற்றவில்லை. அது மட்டுமல்ல, என்னுடைய சட்டமன்ற எம்எல்ஏ ஃபண்டு, அந்த தொகுதி மேம்பாட்டு நிதி, அதை கூட பயன்படுத்தும் அதிகாரம், உரிமை எனக்கு இல்லை அப்படின்றார் வேல்முருகன். என்னங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, ஆமாங்க, அண்ணா கிராமம் திமுக ஒன்றிய செயலாளர் தான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை என்னென்ன யாருக்கு வேலை கொடுக்கணுன்றத திமுக ஒன்றிய செயலாளர்கள் தான் முடிவெடுக்கிறாரு. திமுக ஒன்றிய செயலாளர், நகர்மன்ற தலைவர்கள், இவர்கள் தான் என்னுடைய தொகுதியில் என்னென்ன வேலை நடைபெற வேண்டும், அந்த ஒப்பந்தங்களை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர்களே தான் முடிவெடுக்கிறார்கள். அப்புறம் நான் எதுக்குங்க எம்எல்ஏ என்ற ஒரு கேள்வியையும் அவர் முன்வைக்கிறார். அடுத்ததாக அவர் சொன்ன முக்கியமான விஷயம், விரைவில் எங்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தை கூட்ட இருக்கிறோம். அதில் இங்கே நான் வெளியே பேசிய, சட்டமன்றத்தில் பேசிய இவற்றையெல்லாம் தொகுத்து எனது கட்சி நிர்வாகிகள் முன்னால் நான் வைக்கப் போகிறேன். அப்போது என்னுடைய எண்ணம் என்னவென்றால், சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த தொகுதி மக்களுக்கு எதையும் என்னால் செய்ய முடியவில்லை என்றால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி எதற்கு, அதை ராஜினாமா செய்துவிடலாம் என்ற முடிவுக்கு கூட நான் வந்துவிட்டேன். ராஜினாமா கடிதமும் எழுதி வைத்து விட்டேன். ஏனென்றால் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2021 பொதுத் தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் தான் நான் போட்டியிட்டேன். எனவே நான் இப்போது சட்டமன்ற ரெக்கார்டு படி திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ தான். எனவே என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்று நான் சம்பந்தப்பட்டவர்களிடம் சில முறை தெரிவித்தும் அவர்கள் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. எனவே விரைவில் எங்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தை நடத்தி என்னுடைய பன்ருட்டி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய போறேன், அது பற்றிய ஆலோசனையில் தான் இப்போ எங்கள் கட்சி நிர்வாகிகளோட நான் இருக்கேன் என்று மிகவும் ஆதங்கமாகவும் ஆவேசமாகவும் தனது தனிப்பட்ட பத்திரிகை நண்பர்களிடம் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். என்னங்க இப்படி இப்படிங்க, இதெல்லாம் நீங்கள் வேணும்னா கூட சொல்லுங்க, இதை வெளியே நீங்கள் சொன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கூட திரு வேல்முருகன் தன்னுடைய கோபத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குமா, நீடிக்குமா என்ற சந்தேகமும் இருக்கிறது. நேற்று வேல்முருகன் பேசிய பேச்சு அதிமுக பொதுக்குழுவிலே கூட அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக வட மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பாருங்க வேல்முருகன் எப்படி பேசியிருக்காரு என்று சொல்லி மிகவும் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு அதிமுகவினரையும் கவனிக்க வைக்கிற ஒரு பேட்டியாக இவருடைய பேட்டி இருக்கிறது. எனவே விரைவில் எந்த அதிகாரமும் எந்த உரிமையும் இல்லாத பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் பதவி எதற்கு என்ற வினாவோடு அந்த பதவியை ராஜினாமா செய்யும் முடிவுக்கு வேல்முருகன் வந்திருக்கிறார் என்பதுதான் இன்றைய அப்டேட். இது திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் நன்கு தெரியும். ஆனால் அவர்கள் அடுத்தடுத்து வேல்முருகனை தொடர்பு கொண்டு என்ன சமாதானம் பேசப் போகிறார்களா, எப்படி இதை அணுகப் போகிறார்கள் என்பது அடுத்த கட்டத்தில் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதும் ஒரு எதிர்பார்ப்புக்குரியதாக இருக்கிறது. ஏனென்றால் இதுவரை வேல்முருகனை திமுக தரப்பிலிருந்து யாரும் தொடர்பு கொள்ளவில்லை என்று இன்று மதியம் வரை நம்மிடம் சொல்கிறார்கள். அதே நேரம் அவருடைய கோபத்தை தணிக்கும் முயற்சியில் சில வேளைகளில் திமுக இறங்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நேற்று டிசம்பர் 15 அதிமுக பொதுக்குழு கூட்டம் முடிந்த கையோடு இன்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் அவருடைய வீட்டில் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து பேசியிருக்கிறார். எப்படி இருந்தது பொதுக்குழு என்று அவர் கேட்டிருக்கிறார். அவர்களிடம் இந்த பொதுக்குழு எனக்கு மன நிறைவாக இருந்தது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் தனக்கு புத்தகம் பரிசு கொடுக்க வந்தவர்கள், அவர்கள் ஒரு புத்தகம் பரிசு கொடுத்தால் இவர் ஒரு 7-8 புத்தகத்தை எடுத்து கொடுத்து இந்தாங்க இதையும் படிங்க என்று அவர்களுக்கு பல மடங்கு புத்தகத்தை அவரே பரிசாக கொடுத்திருக்கிறார். இது மட்டுமல்ல, 2017 to 21 இந்த 4 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகள், அதற்கு முந்தைய 2011 இருந்து 2016 வரை ஜெயலலிதா ஆட்சியை நடத்திய
சாதனைகள் இது பற்றியெல்லாம் புத்தகம் ரெடி பண்ணுங்க, இதை பற்றி ஆவணப்படுத்துங்க, அவற்றை நாம் தொடர்ந்து ஊடகங்களில் பொதுக்கூட்டங்களில் பேசுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். அப்புறமா பேச்சு அவருடைய சுற்றுப்பயணம் பற்றி வந்திருக்கிறது. அதாவது ஜனவரி இறுதியிலிருந்து சூறாவளி சுற்றுப்பயணம் 234 தொகுதிகளுக்கும் வருவேன் நேற்று தான் அறிவித்திருந்தார். அந்த சுற்றுப்பயணத்தை எங்கே தொடங்குவது, எந்தெந்த வழியாக செல்வது என்பது பற்றிய ஆலோசனைகளை இன்றே எடப்பாடி பழனிசாமி ஆரம்பித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். விரைவில் இதற்கு ஒரு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டு பொங்கலுக்கு பிறகு அவர் சூறாவளி சுற்றுப்பயணத்தை ஆரம்பிப்பார் என்பதுதான் இன்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விட்டு வந்த அதிமுக புள்ளிகள் சொல்கிற அப்டேட்டாக இருக்கிறது. அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. மில்கி மிஸ்ட் பன்னீர் தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.